கண்ணில் எப்போ பார்த்தாலும் எரிச்சலாக இருக்குது, கண்ணு டயர்டாக இருக்குது, கண்ணில் வந்து மயமயன்னு இருக்குது, அண்ட் ஒரு பக்கம் தலைவலி இல்லை 2 பக்கமும் தலைவலிக்குது, மைக்ரைனு, மூஞ்சில் இந்த சைனஸ்ல எல்லாம் வலிக்குது, இல்லை டிஎம்ஜே ஜாயிண்டில் வலி, சம்டைம்ஸ் பல்லில் வலி, தாடையில் வலி, காதுக்குள்ளே வலி, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கா? இந்த சிம்டம்ஸ் நீங்கள் தனித்தனியாக டீல் பண்ணலாம். கண்ணுக்கு கண் டாக்டர்கிட்ட போகலாம், காதுக்கு இஎன்டி கிட்ட போகலாம், பல்லுக்கு பல் டாக்டர்கிட்ட போகலான்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த சிம்டம் எல்லாம் ஒரே இடத்துலேருந்து தான் உருவாகுது. அது வந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து உருவாகுது, அதுவும் பர்டிகுலர்லி சர்வைக்கல்லேருந்து உருவாகுது. அதனால் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே சேர்ந்து வருது. இது சில எக்ஸசைஸ் செஞ்சால் பெர்மனண்ட்டாக போயிடும். ஃபஸ்ட்டு இதுக்கான ஐ எக்ஸசைஸ் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குறீங்க, இல்லை வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் லைட்லேயே இருப்பீங்க, ப்ளஸ் லேப்டாப்லேயும் லைட்ஸ் எல்லாம் அதிகமாக வச்சுருப்பீங்க, பிரைட்னஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஹை இரிட்டேஷனாக இருக்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் வந்து நான் சொல்லித்தரேன், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் வந்து பென் எதுவும் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணணும், நான் இப்போ ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கரோட டிப்பை பார்க்கணும் மேலே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு உங்கள் கையை மட்டும் நீங்கள் ரைட் சைட் கொண்டு போகணும். உங்கள் ஐ பால்ஸ் மட்டும்தான் ரைட் சைட் போகணும். ஹெட்டு வந்து அப்படியே இருக்கணும். ரைட் சைட் போயிட்டு 10 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. தென் அதே மாதிரி ஸ்லோவாக சென்டர் ஆஃப் யுவர் நோஸ் கிட்ட கொண்டு வரணும். தென் அதே மாதிரி லெஃப்ட் சைட் எவ்வளோ போக முடியுமோ போயிட்டு உங்களோட ஐஸை மட்டும் அந்த டிப் ஆஃப் த ஃபிங்கரை பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தென் அதே மாதிரி சென்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் கவுண்ட்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் அது வரைக்கும் பார்த்துட்டு தென் சென்டர், தென் லெஃப்ட் சைட். ஸோ இதை வந்து ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் வீட்டில் பண்ணலாம். எஸ், இதை தவிர சில ஐ எக்ஸசைஸும் சர்வைக்கல் எக்ஸசைஸும் நான் சொல்லித்தரேன். ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7 டைம்ஸ் செய்யுங்க. ஷோல்டர் பிரேசிங் 7 டைம்ஸ் செய்யுங்க. அண்ட் இப்படி விரல் நுனி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி விரிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த மாதிரி 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் சர்வைக்கலுக்கான எக்ஸசைஸ். ஐ எக்ஸசைஸில் ரைட் லெஃப்ட் மோனிஷா சொல்லி கொடுத்த மாதிரி மேலே பார்த்து 10 கவுண்ட்ஸ், கீழே பார்த்து 10 கவுண்ட்ஸ், அப்படி பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 3 4 5 6 7 8 9 10. ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஐயில் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7. அது தவிர கண்ணை ஜென்டலாக மூடி 10 கவுண்ட்ஸ் வச்சுருக்கிறது, திறந்து 10 கவுண்ட்ஸ். 2 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரிலாம் செஞ்சு ஐ ஸ்ட்ரெயின் ஆகாமல் பார்த்துக்கணும். அண்ட் ஸ்பைனல் கார்டில் இஷ்யூ இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நிறைய எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து உங்களை க்யூர் பண்ண முடியும். நீங்கள் இப்படி இருந்துச்சுன்னா கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் ஃபிசியோதெரப்பி டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். நான் மோனிஷா, ஃபிசியோதெரபிஸ்ட்.